கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இப்புள்ள காலகட்டம் ஒரு மோசமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கிய கேடுகள் நாலாபுறமும் மக்களை ஒரு பெரிய அளவுக்கு பாதித்து கொண்டிருக்கின்றன. அந்த பாதிப்பில் பெரும் பாதிப்பாக இதய பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. 100ல் கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள் இருதய நோயாளிகளாக இருக்கின்றனர் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. இருதய நோய் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக, தாறுமாறான உணவு பழக்கத்தின் காரணமாக, ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு டைம் கீப் இட் அப் என்ற அந்த ஒன்று இல்லாமையின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள், பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படியாக ஆகிக்கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. இருதய நோய் நிறைய மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இருதயத்தை படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் அந்த நோய்களையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அதற்குண்டான ஷிஃபாவை, நிவாரணத்தை அந்த அல்லாவிடத்திலேயே கேட்டு பெறுவது சாலச் சிறந்ததும் பெரிய அளவுக்குள்ள ஒரு முக்கியமான ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. படைத்தவனிடத்தில் எப்படி கேட்பது? அல்லாஹ்விற்கு யா சலாம் என்ற ஒரு அற்புதமான பெயர் உண்டு. சாந்தி அளிப்பவனே, அமைதி அளிப்பவனே, ஒரு ராகத்தை கொடுப்பவனே அப்படின்ற பொருள்படக்கூடிய யா சலாம் என்ற அற்புதமான பெயர் உண்டு. இந்த யா சலாம் என்ற திக்ரை தினசரி இருதய நோயாளிகள் அல்லது இருதய நோய் இல்லாதவர்கள், அல்லாஹ் நம்மை நீண்ட காலங்கள் வாழ வைக்க வேண்டும், காலம் முழுக்க இதயத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, மன பாரமோ மன துயரமோ அல்லது வேறு வகையான இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தினசரி படைத்தவனை நினைத்து உருகக்கூடிய ஒரு திக்ரு தான் யா சலாம், யா சலாம், யா சலாம், நிம்மதி அளிப்பவனே, நிம்மதி அளிப்பவனே, நிம்மதி அளிப்பவனே. இதை எந்த முறையில் ஓதணும்னு சொன்னால், இருதயம்தான் எல்லாத்துக்குமே காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, உடலில் ஒரு துண்டு உள்ளது, அந்த துண்டு ராகத்தாக இருந்தால் எல்லாமே உடல் முழுவதும் ராகத்தாக இருக்கும். அந்த துண்டு கெட்டு போய்விட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கொப்ப அந்த இருதயத்தை ஆன்ம சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமலும், மனநோய்கள் வராமலும், வேறு வகையான ஆரோக்கிய கேடுகள் வராமலும் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சலாமிடத்தில் கேட்க வேண்டும், நிம்மதி அளிக்கக்கூடிய அந்த ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். எப்படி கேட்பது, எந்த முறையில் கேட்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள், மூத்த உலமாக்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு சில விஷயங்கள். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வலது கை இருக்கிறது அல்லவா, இந்த வலது கையை இடது பக்கம் தான் இதயம் இருக்கிறது. இந்த இடது பக்க நெஞ்சில் எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக, ஆணோ பெண்ணோ, நேரடியாக தன்னுடைய வலது கையை வைத்து கொண்டு லேசாக, ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசாக அழுத்திய நிலையில கண்ணை மூடிக்கொண்டு ஒரே நிலைப்பாடோடு, ஒரே மனதோடு, எந்த விதமான கலப்பட எண்ணங்களும் இல்லாமல் யா சலாம், யா சலாம், யா சலாம் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அழகிய பொக்கிஷமான அந்த ரப்பின் பெயரை உச்சாடனம் செய்ய வேண்டும். எத்தனை முறை உச்சாடனம் செய்ய வேண்டும்? நோயாளிகளாக இருக்கிற பட்சத்தில், அதாவது கடுமையான இருதய நோயாளிகளாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுக்கொள்ளணும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யா சலாம் என்ற திக்ர 1001 முறை ஓதணும். எத்தனை முறை ஓதணும்? 1001 முறை. மனம் தளராம ஓதுங்க. ரப்பு உங்களோடு இருக்கிறான், நிச்சயமா உங்களுடைய ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு பீட்டை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த லேசாக அந்த நெஞ்சத்தை அழுத்த பிடித்தி கொண்டு யா சலாம், யா சலாம், யா சலாம்னு கடுமையான நோயாளிகளாக, இருதயம் பாதிக்கப்பட்ட மக்களாக, இந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆன்ஜியோ பண்ணவங்க, பைபாஸ் பண்ணவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைத்து கொள்ளணும். யா சலாம்னு 1001 முறை. நோய் இல்லை, வருமுன் காப்போம், வராம காக்கணும் வல்லவன் அப்படின்னு சொல்லி படைத்தவனை சார்ந்து இருக்கிறீங்க, இருதய நோய் வராம பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வை நீங்க நாடுறீங்கன்னு சொன்னா, அந்த யா சலாம் எத்தனை முறை ஓதணும்? 101 முறை ஓதினால் போதுமானது. 101 முறை ஓதினால் போதுமானது. அதை தினசரி ஓதணும். ஒரு நாள் ஓதிட்டு, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஓதிட்டு, அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஓதுறது, ஞாயிற்றுக்கிழமை ஓதிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஓதுறது, புதன்கிழமை ஓதிட்டு அப்புறமா வெள்ளிக்கிழமை ஓதுவோம் என்று வெள்ளிக்கிழமை ஓதுறது, இப்படி வைக்கக்கூடாது. தொடர்படியாக சாப்பிட மறக்கிறோமா, தூங்க மறக்கிறோமா, மனைவி மக்களோட பேச மறக்கிறோமா, சம்பாதிக்கிற மறக்கிறோமா,
எதையும் மறக்கிறது இல்லை. இதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா ரப்பு நமக்கு தரக்கூடிய பெரும் ஆரோக்கியம் அது. இருதய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் முக்கியமானது. உடல் பகுதியிலேயே அது சரியாக இயங்கினால் மட்டுமே என்னாலோ உங்களாலோ பேச முடியும், சாப்பிட முடியும், சரியா தூங்க முடியும், சந்தோஷமான முறையில வாழ முடியும், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த இதயம் சரியாக இருந்தால்தான். இதயம் சரியாக இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையுமே டோட்டல் அவுட் பண்ணிடும். அதனால அந்த இதயத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய அற்புதமான தெய்வத்தின் பெயராக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தின் பெயராக இருக்கக்கூடிய யா சலாம், திரும்பவும் சொல்றேன், யா சலாம் யா சலாம் யா சலாம் 1001 முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இருக்கான், ரப்பு இருக்கான், கைவிடவே மாட்டான். உலகத்தில் உள்ள மருத்துவம் எத்தனையோ பேர் கைவிட்டு இருக்கிறான். ஆனா படைத்தவன் தன்னை சார்ந்து தன்னிடத்துல தாழ்ந்து பணிந்து வந்து கதறி துடிப்பவன் அல்லாஹ் விடுறதில்லை. எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறீங்க, எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய மக்கள், பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்கள் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஆஞ்சியோ பண்ண முடியுமா? எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிறதா? வராம காக்கணும் வல்லவன். அது ஒருவேளை வந்துருச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். கடனை உடனே வாங்கியாவது பண்ணி தான் ஆகணும், மருத்துவமும் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ண வேண்டாம், அல்லாஹ் என்ன எல்லா காலமும் பாதுகாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வலது பக்க நெஞ்சில் இடது பக்க நெஞ்சில் வலது பக்க கையை வைத்து யா சலாம் என்ற திக்ரை தொடர்படியாக உச்சாடனம் செய்து கொள்ளுங்கள். கடுமையான நோயாளிகள் 1001 முறை, நோயாளிகள் 1001 முறை ஓதுங்க. நோய் இல்லாமல் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியில் ஓதக்கூடிய மக்கள் 101 முறை ஓதுங்கள். இப்படி தொடர்படியாக நீங்கள் செய்யும் போது நிச்சய வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம வெறுமன இந்த நோய் அப்படி இப்படின்றது மட்டும் இல்லாம இந்த திடுக்கம், பயம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இதுல இருந்தும் கூட பாதுகாக்கக்கூடிய வல்லமை படைத்தது யா சலாம். சாதாரணப்பட்டதல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றோம் பாருங்க, சலாம். அதுல இருக்கக்கூடிய சலாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவன் தான் சலாம். அந்த சலாமத்தான் உங்களுக்கு கிடைக்க நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாவின் சலாம் உங்கள் மீது உண்டாவதாக. ஏன் அல்லாவே உங்கள் மீது உண்டாவதாக, அல்லாவே உங்களுக்கு கிடைக்கட்டுமாகன்னு தான் நான் சொல்றேன். நீங்க வலைக்கும் சலாம், உங்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கிடைக்கட்டுமாக அப்படி நீங்க சொல்றீங்க. இப்படி நிறைய விஷயங்கள்ல சலாம் சலாம்ன்ற வார்த்தை குர்ஆன்லயும் வருகிறது, பல தடவை வருகிறது. சலாம் என்ற வார்த்தை அந்த சலாம் மின்க சலாம் இலைக்க யர்ஜுஉஸ் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஆக்கள்ல எல்லாம் கூட நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக சொல்றோம். அந்த சலாமை நீங்க மறக்க கூடாது. எந்த நோயும் வராது, எந்த கஷ்டமும் வராது. முக்கியமாக குறிப்பாக இருதய நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வல்லமையை என் ரப்பினுடைய இந்த திருநாமம் உங்களுக்கு தருகிறது. இன்ஷா அல்லாஹ் செய்யுங்கள். இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ், மகத்தான நற்கூலி அல்லாஹ் வழங்குவானாக. இந்த ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை மற்ற மக்களுக்கு பரப்பி இந்த சேனலுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல விஷயங்களை ஒரு உந்துத சக்தியோடு முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.